இப்போ ஒரு 10 புள்ளி 2 தடவ வச்சு 2 முடிய வந்து நேர் புள்ளியில வந்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லைனைய கிராஸா வந்து இந்த மாரி கோடு போட்டுக்கோங்க. அதாவது கிராஸா போடும்போது 2வது லைன்ல வந்து கோடு போட்டுக்கணும். இப்படி மேலேயும் கீழேயும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு கோடு நீங்க போட்டுட்டாலே அடுத்தடுத்து கிராஸா கோடு போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைச்சிரும் லைனு. இதே மாரி 4 பக்கமுமே நான் வந்து போட்டுக்க போறேன். இப்ப 2 பக்கம் போட்டுட்டேன். இப்ப 3வது சைடு வந்து கிராஸா 2வது லைன்ல வந்து கோடு போட்டுக்க போறேன். மேலேயும் கீழேயும். அதே மாரி லாஸ்ட்டா இருக்கிற கோட்டையுமே இப்ப வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன். மேலேயும் கீழேயும் கோடு போட்டு அத நல்லா வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாரி. இப்ப நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா? கிராஸா அதுக்கு பக்கத்துல கோட்டுக்குள்ள ஒரு புள்ளி இருக்கும். அதுக்கு வெளிய 2 புள்ளி இருக்கு பாருங்க. அந்த 2 புள்ளிக்கும் மேலேயும் கீழேயும் கோடு போட்டு இந்த மாரி 2 சைடுமே கனெக்ட் பண்ணாம அப்படியே வந்து விட்டுருங்க. கோடு மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. 4 பக்கமுமே இந்த மாரி கோடு போட்டுட்டு, இந்த மாரி வந்து கிராஸா வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது 2வது கோடும், ஃபர்ஸ்ட்டு கோடும் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கணும். அதே மாரி ஃபர்ஸ்ட்டு கோடும், 2வது கோடும் ஜாயின் பண்ணி, இந்த மாரி வெளிய வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. திலகம் ஷேப்ல. அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற அந்த 2 கோடுக்கும் மேல, கீழ கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவுல 4 புள்ளி இருக்கும். அத சுத்தி இந்த மாரி திலகம் ஷேப்ல வந்து குடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு கோடு இருக்கு பார்த்தீங்களா? அத இழுத்து அந்த 2 புள்ளிக்கும் மேலேயும் கீழேயும் குடுத்து, அந்த திலகத்தோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாரி எல்லா கோட்டையுமே வந்து அந்த 2 புள்ளியும் சுத்தி கொண்டுட்டு போயி, அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா? நடுவுல போட்டது அதோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு சூப்பரான கம்பி கோலம் கிடைச்சிரும்.